காந்திமதி. சுவாமி. சேவித்துக்கொள். சரி சுவாமி. தலைவரே, மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எத்தனையோ வருடங்களாக பங்குனி உற்சவத்தில் பெருமாள் சோமயாஜி வீட்டு வாசலில் நின்று போய் கொண்டிருக்கும் போது இந்த முறை அங்கு நிற்காமல் போவது எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. பாவம் சோமயாஜி, இதை எப்படித்தான் தாங்கிக் கொள்ளப் போகிறாரோ? உமக்கு மட்டுமல்ல, நான் கூறிய தீர்ப்பு ஒட்டுமொத்த ஸ்ரீரங்கத்திற்கே சங்கடமாகத்தான் இருக்கிறது. குறைந்தபட்சம் உற்சவத்திலாவது அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கும் தடங்கல் ஏற்பட்டுவிட்டது. ஐயா சாஸ்திரிகளே, சோமயாஜியின் வீட்டில் ஒரு கணமாவது பெருமாள் நிற்கட்டுமே. அதெல்லாம் முடியாது. முடிவெடுத்தால் முடிவெடுத்ததுதான். உங்கள் முடிவை நீங்களே மாற்ற முயற்சி செய்யாதீர். கலியா, தயாராயிரு. உன் ஆட்களிடம் சொல்லிவை. அடுத்தது சோமயாஜி வீடுதான். அதை கடந்து வேகமாக ஓடிவிட வேண்டும். வாருங்கள், புறப்படலாம். வாருங்கள்.